பினாங்க இந்து இயக்கத்தின் தலைவர் பி முருகையா மலேசியா மதானி கொள்கையை மையமாக கொண்டு மக்களை முன்னிறுத்தி அமைக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பட்ஜெட்டை வரவேற்றார். ஆனால் அரசு ஒழுங்கமைக்கப்படாத தொழிலாளர்கள் B40 குடும்பங்கள் மற்றும் முதியோர் நலனுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கி சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய பொருளாதார மந்தநிலை நிலவினாலும் 4% முதல் 4.5% வரை உள்ள உள்நாட்டு மொத்த உற்பத்தி GDP வளர்ச்சி விகிதம் மற்றும் நிதி பற்றாக்குறையை 3.5%ஆக குறைத்திருப்பது மலேசியாவின் பொருளாதார திசைநோக்கு உறுதியானது என்பதற்கான சான்று என தத்தோ பி முருகையா குறிப்பிட்டார். சமூக நலத்திட்டங்கள், கிக் தொழிலாளர்களுக்கான உதவித் திட்டங்கள் மற்றும் பண உதவிகள் ஆகியவற்றை அரசு அறிமுகப்படுத்தியிருப்பதை அவர் பாராட்டினார். இதே நேரத்தில் சில முக்கியமான பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்தார். ஒழுங்கமைக்கப்படாத துறையில் பணிபுரியும் தினசரி கூலி தொழிலாளர்கள் மற்றும் சிறிய தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள், மாதாந்திர ஓய்வூதிய திட்டங்கள் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். B40 குடும்பங்களுக்கு சூரிய ஒளி மின்பலகை அமைப்பதற்கான நிதி உதவி அல்லது மானியம் வழங்கி மின் செலவை குறைக்கும் பசுமை ஆற்றல் வழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றார். மேலும் முதியோர் இல்லங்கள், சுகாதார வசதிகள் மற்றும் குடியிருப்பு வசதிகளுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் B40 குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச பள்ளி பேருந்து சேவை வழங்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைத்தார். ஏனெனில் போக்குவரத்து செலவுகள் 150% வரை உயர்ந்துள்ளதால் பல பெற்றோர்கள் பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாகி வருகிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். இத்தகைய கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பட்ஜெட் உண்மையில் மக்களுக்கு நன்மை செய்யும் ரக்யாட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக மாறும் என தத்தோ பி முருகையா தெரிவித்தார்.